பொதுவாக கோவிட் காலத்துக்கு அப்புறம் லெமன் டீ ரொம்பவே ஃபேமஸ் ஆச்சு. ஆனால் இந்த லெமன் டீயை வந்து இன்னைக்கு எல்லா டீ கடையிலையுமே ஆனால் ஒரு லெமன் டீ கொடுங்கன்னு கேட்டால் கொடுக்குறாங்க. அந்த அளவுக்கு பரவலாக இருக்கு. ஸோ உண்மையிலேயே அந்த லெமன் டீயோட பெனிஃபிட்ஸ் என்னென்ன, அதை வந்து நம்ம ரெகுலராக குடிக்கிறது, ஒரு சிலர் அதை குடிக்கக்கூடாது. யார் அதை குடிக்கக்கூடாதுன்றதையும் இந்த வீடியோவில் நம்ம தெரிஞ்சுக்கலாம். அண்ட் அதை எடுத்துக்கிறதுனால நம்ம உடம்புக்கு கிடைக்கிற பெனிஃபிட்ஸையும் பார்க்கலாம். பொதுவாக எல்லா பொருளுக்குமே ஒரு மெடிசினல் ப்ராப்பர்ட்டிஸ் இருக்கும், நல்ல பொருட்களுக்கு. அந்த நல்ல வகையில் வர்ற இந்த லெமனும் டீயும் ரெண்டும் ஒரு நல்ல காம்போ. லெமனை பொறுத்த மட்டும் அதுல அதிக அளவுல விட்டமின் சி இருக்கு, சிட்ரிக் ஆசிட் இருக்கு, ஃபிளாவனாய்ட்ஸ், எசென்சியல் ஆயில்ஸ் மேஜரா இருக்கு. நம்ம டீயை பார்க்கும்போது நம்ம லாஸ்டா டீயை பத்தி தனியா வீடியோ போட்டிருந்தோம். அந்த வீடியோலயும் சொல்லியிருந்தோம் கஃபைன், தியோப்ரமைன், தியோஃபிலின், போலிஃபினோல்ஸ், அமினோ ஆசிட்ஸ் போன்ற மெடிசினல் ப்ராப்பர்ட்டிஸ் இருக்கு. இதை நம்ம வந்து சேர்த்து எடுத்துக்கும் போது ஆக்சிடேட்டிவ் ஸ்ட்ரெஸ் குறையுது, நம்ம செல்கள் டேமேஜ் ஆகாம இருக்குது. இதனால கேன்சர் மற்றும் ஹார்ட் அட்டாக், ஸ்ட்ரோக் போன்ற ப்ராப்ளம்ஸ் வந்து ரெடியூஸ் ஆகிறதுக்கு வந்து ஹெல்ப் பண்ணுது. விட்டமின் சி அதிகமா இருக்கிறதுனால இம்யூன் சிஸ்டத்தை வந்து பூஸ்ட் பண்ணி தருது. இந்த இம்யூன் சிஸ்டத்தை பூஸ்ட் பண்ணுது அப்படின்னு சொல்லும் போது தான் நம்ம ஒரு விஷயம் கவனிக்கணும். இந்த சூடான டீல, அதாவது 100 டிகிரி செல்சியஸ்ல திளைக்க வச்ச அந்த பிளாக் டீல நம்ம வந்து லெமனை விடும்போது அதுல இருக்கிற விட்டமின் சியோட எஃபெக்ட் வந்து ரெடியூஸ் ஆகும். அப்படின்னா நம்ம ரெடியூஸ் ஆகாம இருக்கணும்னா ஒரு 60 முதல் 70 டிகிரி சூடுல உள்ள டீல தான் நம்ம வந்து இந்த லெமனை வந்து ஸ்க்யூஸ் பண்ணி விடணும். ஸோ அதை வந்து ஞாபகம் வச்சுக்கோங்க. இல்லைன்னா ஒழுங்கான அளவில் வந்து நமக்கு சேராது. இன்னும் அதிகப்படியான சூடு போகும்போது அந்த விட்டமின் சி படிப்படியாக குறைஞ்சி 50% 40% குறைஞ்சி விட்டமின் சியோட எஃபெக்டே கிடைக்காம போகலாம். மற்றபடி இதில் வர பிரச்சனை இல்லை. வயிற்று பெருக்கும், இன்டைஜெக்ஷனுக்கும் ஹெல்ப் பண்ணுது. சிட்ரிக் ஆசிட் லெமன்ல அதிகமாக இருக்கிறதுனால கிட்னி ஸ்டோன் ஃபார்ம் ஆகாம இருக்கிறதுக்கும் உதவி செய்யுது. ஸோ மெட்டபாலிசத்தை பூஸ்ட் பண்ணி தரதுனால வெயிட்டை மேனேஜ் பண்றதுக்கும் ஹெல்ப் பண்ணுது. ஓவராலா முக்கிய பெனிஃபிட்ஸ்ன்னு பார்க்கும்போது நம்மளோட நோய் எதிர்ப்பு சக்தி அதிகமாகிறதுக்கும் நம்மளுடைய செல்கள் டேமேஜ் ஆகாம இருக்கிறதுக்கும் ஹெல்ப் பண்ணுது. ஸோ இதுதான் இதோட மேஜர் ஃபங்க்ஷன். ஆனா இதை வந்து யார் எடுக்கக்கூடாதுன்னா, ஆசிட் பிரச்சனை, அசிடிட்டி பிரச்சனை அதிகமாக இருக்கிறவங்க ரெகுலராக இதை எடுத்தாங்கன்னா உங்களுக்கு நெஞ்செரிச்சல், கேஸ்ட்ரபிள் பிரச்சனை வரும். ஸோ குறிப்பாக அல்சர் பிரச்சனை இருக்கிறவங்க அவாய்ட் பண்ணுறது நல்லது. சிட்ரிக் ஆசிட்டும் டெனனும் ரெண்டும் சேரும்போது அது வந்து ஆசிட் லெவலை வந்து இன்க்ரீஸ் பண்ணும். அதான் இதோட காரணம். அப்புறம் லெமன் ஜூஸ்ல இருக்கிற அந்த பிஹெச் ரொம்ப குறைவா இருக்கிறதுனால பல்களோட எனாமலை டேமேஜ் பண்ணி டிகே பல் சொத்தை வரதுக்கும் வாய்ப்பு இருக்கு. அதிகமாக எடுக்கும்போது அயனும் வந்து அப்சார்வ் ஆகுறது கொஞ்சம் குறைஞ்சிரும். ஸோ இதெல்லாமே அதிகமாக எடுத்துக்கிறவங்களுக்கு மட்டும்தான். நீங்கள் லிமிட்டா ஒரு 100 ml டீ வந்து ஒரு மினிமமான அளவில் எடுத்துக்கிறீங்க, காலையிலே நைட்டும் எடுத்துக்கிறீங்கன்னா ஒன்றும் பிரச்சனை கிடையாது. அதாவது நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க, ஒரு அரை ஸ்பூன் டீ பவுடரை போடுறீங்க. ஸோ அப்புறம் கொஞ்சமாக மைல்டு சுகர் ஆட் பண்ணுறீங்க, 1/2 பீஸ் லெமன். ஸோ இவ்வளவும் நம்ம காலையில் நைட்டும் எடுத்துக்கிறதுனால பெரிய பிரச்சனை வரப்போகிறது கிடையாது. ரொம்ப அதிகமாக எடுத்துக்கூடாது. ஏன்னா இந்த டீல யாருக்குன்னு நம்ம சொல்லியிருக்கோம் டையூரிட்டிக் ப்ராப்பர்ட்டி இருக்கு. கொஞ்சம் யூரின் அதிகமாக ஃபோர்ஸ்ஃபுல்லாக வெளியில் வரும். ரெகுலராக வந்து காலையில் எங்கே டிராவல் இருக்கீங்க, 3 நேரம் 5 நேரம் குடிக்கிறீங்க அப்படின்னா நீர் சத்து வந்து ரொம்ப அதிகமாக வெளியே போகும். ஸோ உடம்புல வந்து டீஹைட்ரேஷன் ஆகி அதுக்கப்புறம் டயர்ட் அண்ட் ஃபேட்டிக்ஸ் வரதுக்கு வாய்ப்பு இருக்கு. லிமிட்டாக எடுக்கும்போது ரொம்பவே ஹெல்த்தாக இருக்கும். ஸோ ரெகுலராக, ஏன்னா பல விதமான சைட் எஃபெக்ட்ஸ் இருக்கிற குளிர்பானங்கள் அது இதெல்லாம் வாங்கி குடிக்கிறதுக்கு லெமன் டீயை 2 நேரம் எடுத்துக்கிறது ரொம்பவே பெனிஃபிட். நன்றி.